வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான தேங்காய் சட்னி ரெசிபி தான். ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு அதே சுவையோட மனமும் மாறாமல் நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எந்தெந்த அளவுகளோடு இந்த சட்னி ரெசிபி செய்ய பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 25 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை அளவு கம்மியாக இருக்கணும், தேங்காய் அளவு அதிகமாக இருக்கணும். கொஞ்சோண்டு மல்லி இலை. அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்சியை லேசாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமையே குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைமுடி தேங்காயில் நல்ல வெள்ளை போர்ஷன் மட்டும் துருவி வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே இந்த கருப்பு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எடுக்கக்கூடாது. வெள்ளையாக இருக்கிறது மட்டும்தான் துருவணும். தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் அருமையான சட்னி. இது நம்ம ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்லேயே கொஞ்சம் கூட மனமும் மாறாது, ருசியும் மாறாது, அதே டேஸ்ட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடையே நீங்கள் செய்யுங்க. பொட்டுக்கல் அளவு குறையணும், தேங்காய் அளவு கூடுதலாக இருக்கணும். அந்த வெள்ளை போர்ஷன் மட்டும் போட்டுக்கணும். 2 சின்ன வெங்காயம் தான் போடணும். வெங்காயத்தை அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதே போல் கொத்தமல்லியும் அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி போல் வந்துடும். கொத்தமல்லியும் அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அவ்வளோதான், தாளித்து கொட்டிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் சட்னி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.